சமூக நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறும்பா சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்கள் பெண்கள் என திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் குறும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குறும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குறும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி ஆகியோர் கூறுகையில், குறும்பகவுண்டர் சமூகத்தை இழிவுபடுத்தியும் சமுதாய தலைவர் ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவத்தின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, சமூகத்தை இழிவு செய்து பொதுவெளியில் பேசுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி பூங்காவான தமிழகம் அமைதி உத்தரவாதப்படுத்தப்படும். இல்லையே சமூக ரீதியான கலவரங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே எங்களுடைய கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி கூட்டமைப்பு, மக்கள் சமூக நீதி பேரவை, தமிழ்நாடு குறும்பர் சமுதாய சங்கம் என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.